இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த வகையில அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அவருடைய வார்த்தையினால நிரப்பி நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவன், ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்றோம். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம எப்படி அவருக்குள்ள பலப்பட முடியும், எப்படி அவருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி அவருக்குள்ள சமாதானமா இருக்க முடியுங்கிறத ஒரு சின்ன ஆவிக்குரிய சத்தியத்தினால தேவன் இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். நம்ம எப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் அது ஒரு நாள் நம்மை விட்டு பிரியாததா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த காலை வேளையில ஆஹ் அதாவது நான் மறுபடியும் அந்த மைண்ட குறிச்சு, அந்த திங்கிங்கை குறிச்சு கவர்ன் பண்றது எப்படின்னு பல காரியங்களை நான் தியானித்து நான் எடுத்து வைத்திருந்தேன். அதுல இன்றைக்கு நான் பேச விரும்பின ஒரு தலைப்பு, எப்படி நம்ம அத நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு. ஆனா ஒரு நொடி பொழுதுல என்னுடைய எண்ணத்துல வந்தது என்ன அப்படின்னா, என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தை, அப்ப அவருக்கு கீழ்ப்படிவதுதான், பிதாவுக்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது, சித்தமா இருக்கிறது. அப்ப அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், அவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும், யாருக்கு நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிவோம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்க போறோம். நீங்க இந்த சம்பவத்தை மத்தேயு 12வது அதிகாரம், மார்க் 3வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அவர் போதித்து கொண்டிருக்கிற பொழுது மரியாளும் அவருடைய இயேசுவினுடைய சகோதரர்கள் எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப யாரோ சொல்றாங்க, உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறார்கள். என்னை யாரெல்லாம் என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் முழுமையுமாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட உலக தாயை அவர் என்ன செய்யல, ரிஜெக்ட் பண்ணல. சிலுவைக்கு போகிற வரைக்கும், சிலுவைக்கு போகும்போது கூட தன் தாயை அங்க யோவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போறாரு. ஆனா இவர் சொல்லுகிற காரியம் எதை குறிக்குது அப்படின்னா, தேவனோடு கூட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்கள் தான், அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களை விட அவருக்கு பெரிதாய் இருக்கிறார்கள். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிற மக்கள், அவங்கதான் அவருடைய இரத்த சம்பந்தமான உறவுகளை விட அவருக்கு பெரிதாய் தெரிகிறார்கள். அப்போ யாரெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறார்களோ அவங்கதான் அவருடைய ட்ரூ ஃபேமிலி, தேவனுடைய உண்மையான குடும்பம். குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யார்? நம்ம தேவனுடைய வீட்டார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அந்த தேவனுடைய வீட்டார் எப்படி இருக்கணும்? முழுவதுமாய் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். இவங்கதான் யாரு? அவருடைய உண்மையான தேவனுடைய குடும்பமா இருக்கிறத அங்க இயேசு பூமியில இருக்கும் போதே அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இத ஒரு வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருக்குது. Who is my true mother and who are my true brothers அப்படின்னு சொல்லிட்டு, then Jesus stretched out his hand toward his disciples and said, look closely, for this is my true family. அதாவது அவர் சொல்றாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை பார்த்துட்டு சொல்றாரு, இவங்கதான் எனக்கு உண்மையான குடும்பம். For this is my true family when you obey my heavenly father. நீ யாரெல்லாம் என் பரலோக தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கதான் என்னுடைய குடும்பமாய் இருக்கிறார்கள். அப்போ
அவர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய குடும்பத்துல அங்கத்தினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ இந்த தேவனுடைய அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்கு கீழ்ப்படுகிறதுனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம நேத்து பார்த்தோம், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தான் கற்பாறையின் மேல வீட்டை கட்டுகிறவன். அது என்ன வந்தாலும் அந்த குடும்பம், அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்பட மாட்டான். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன ஒரு சின்னதா ஒரு காரியம் வந்தா கூட அது அவனை என்ன செஞ்சிருது? தாக்கி கீழே தள்ளிருது. இப்ப யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவரோட வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு லிட்ரலா நம்ம கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அந்த பிரசன்ஸ நம்ம எப்ப ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் போது, அவர்ல மாத்திரம் நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவர் வார்த்தைகளின்படி நடக்கிற மனிதன் மாத்திரம்தான் அந்த கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ்ல அவன் வாழ முடியும். அதே 15வது அதிகாரம் 10-11 நம்ம பார்க்கிறோம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்போ இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை என்ன செய்யறேன்? கை கொள்ளுகிறேன், அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறேன். அப்போ எப்படி இயேசுவால பிதாவுக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிய முடிந்ததுன்னா, அவருடைய அன்பு அவர் உணர்ந்து கொண்டே இருக்கிறார். பிதாவினுடைய அன்பு அவர் எப்பவும் அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் கூட அவரால மாம்ச எண்ணங்களுக்குள்ள அவர் போகல. நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அவர் சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சிருக்குதா? அப்ப அவர் சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர் கீழ்ப்படிங்கிறது ஏதோ நம்மள பேர்டன் ஆக்குறதுக்கு இல்ல, நம்ம சந்தோஷமாய் வாழும் பொருட்டு. ஏன்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற இடத்துலதான் அங்க சந்தோஷமே இருக்கு. இல்லைன்னா எப்பவும் எதையாவது குறிச்சு பயம், கவலை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் ஏன் வருதுன்னா அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாதபடியினால. அப்ப இது அன்புல தேவன் இந்த வார்த்தைகளை சொல்றார். அப்பா, நீ என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கும் போது, என் வார்த்தைகளின்படி செய்ய நீ கவனமா இருக்கும் போது, என் சந்தோஷம் ஒன்னில் நிலைச்சிருக்கும், உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும். மத்தேயு 11வது அதிகாரம் 28-29 பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இந்த பாரம் எங்க? ஆத்துமாவுல இருக்கு. அங்க அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நமக்கு இளைப்பாறுதல் வேணும். அதாவது நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைய
அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு தன்னை சப்மிட் பண்ணுகிறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சந்தோஷம், இந்த இளைப்பாறுதல் உண்டாகும். அவர் அதை விரும்புறாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சமாதானம் எப்படி? 100% அவர் முழுவதுமாய் பிதாவை சார்ந்திருந்தார், பிதாவினுடைய அன்பை சார்ந்திருந்தார். பிதா தன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எல்லாமே எனக்கு என் அப்பாதான் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தபடியினால ஒவ்வொரு காரியமும் என் பிதா என்ன தனியா இருக்க விடல, என் பிதா எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறார், என் பிதா எப்பவும் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் கான்ஸ்டன்டா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தபடியினால எப்பொழுது அவர் அந்த சந்தோஷத்திலயும் சமாதானத்திலயும் இருக்கிறாரு. அந்த சமாதானத்தை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறாராம். எப்படி? பிதா கூட எப்பொழுதும் இருக்கும்போது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சமாதானத்தை அவர் பெற்றிருந்தார். அந்த சமாதானத்தை தான் இன்றைக்கு நமக்கும் தேவன் நம்முடைய ஆவியில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த சந்தோஷத்திலையும் இந்த சமாதானத்திலையும் நம்ம வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யல? செவி கொடுக்கல. அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதபடி உலக சத்தம், நமக்குள்ள எழும்புகிற சத்தம், மற்ற மனிதர்கள் சொல்லுகிற சத்தம், இல்ல நம்மளை குறிச்சு ரிப்போர்ட் சொல்லுகிறது, இந்த சத்தத்தை நம்ம அதிகமா நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறபடினால அவருடைய சத்தத்துக்கு நம்மால என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. அங்க ரோமர் 8வது அதிகாரம், அதுல ஒரு வசனம், அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப குமாரன் எப்படி பாவ மாம்சத்தின் சாயல்னா என்ன? அதாவது அவர் முழுமையுமாய் தேவனா இருந்தா கூட இந்த பூமிக்கு வரும்போது அவர் பாவ மாம்சத்தின் சாயலைத்தான் பெற்றிருந்தார். அது என்ன பாவ மாம்சத்தின் சாயல் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஆதாம் அந்த பழத்தை புசித்த உடனே தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டதை போல அவன் உணர்கிறான். அந்த அவனுடைய ஆத்துமாவும் சரீரமும் பாதாளத்துக்குள்ள கடந்து போகிறது. அப்போ இந்த சரீரத்தை எடுத்துதான் அவர் பூமிக்கு வர்றாரு. ஆனா அந்த சரீரம் பாவ மாம்சத்தின் சாயல்ல இருந்தா கூட அவர் பிதா கூடயே இருந்து அவர் எப்பொழுதும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போ அந்த பாவ மாம்சத்தின் சாயலுக்கு வந்து அவர் பாவத்தை தன்னுடைய மரணத்தினால அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்து விட்டார். அதனாலதான் அங்க 5வது வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது முதலாதாமின் செயல்கள்னால வந்த மாம்சத்தின் கிரியைகள், பயம், கவலை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, மோகம், இச்சை, எல்லாமே இதெல்லாம் என்னது? முதலாதாமின் விழுந்த அந்த முழு மனுக்குலத்தின் வெளிப்பாடாய் மாம்சத்தின் கிரியைகளாய் அந்த காரியங்கள் இருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை எதை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. மறுபடியும் நமக்கு அது எதை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. பிதாவோடு கூட, குமாரனோடு கூட, பரிசுத்தாவியானவரோடு கூட நான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் நான் செவி சாய்ப்பேங்கிற இடத்துக்கு எந்த ஒரு மனிதன் வருகிறானோ
அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய், இளைப்பாறுதல் நிறைந்ததாய் இருக்கும். ஏன்னா அதை யாரும் சொல்லல, அதை இயேசுவே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வசனம் எல்லாம் சத்தியம் அப்படின்னு யோவான் 17:17 பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இதை சொல்லுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இளைப்பாறுதலுக்கும் குறைவு இருக்காது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எனக்கு இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுத்துட்டு நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறப்போ என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னது ஒரு தென்னை மரம். அந்த தென்னை மரத்தை அது எனக்கு அதுக்கப்புறம் நான் நெட்ல தேடி பார்த்தேன். அதாவது எப்படி வளருது, அது பூமிக்குள்ள அந்த காய உள்ள வைக்கிறாங்க, அதுல இருந்து அந்த சீட்லிங் வந்து வளருது. அதை வளர்க்கும் போதுதான் அந்த தென்னை மரம் வளர்ந்து மிகுந்த காய்களை கொடுக்குது. அது லிட்ரலா அந்த 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 சீடு அதுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிறத நான் அந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். அப்போ நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், இது இந்த சீன் எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி ஏன் வருது? உண்மையிலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு எனக்கு காண்பித்த அந்த காரியத்தினுடைய வெளிப்பாடு எனக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடுத்தது, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ இன்றைக்கு அவர் ஒரு அடிச்சுவடுகளை நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாரு? வைத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன அடிச்சுவடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அவர் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அவரை போல, அதாவது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது என்ன செய்யாது, அது பிரயோஜனம் இல்லை. அது நிலத்துல விழும்போதுதான், அதே போலதான் அந்த அந்த தென்னங்கண் அந்த அந்த சீட்லிங் அது உள்ள மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கும் போதுதான் அது என்ன செய்யுது, மிகுந்த பலனை தருது. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயத்துக்கு அவர் என்ன செஞ்சிருந்தார்? மரித்திருந்தார். நான் அப்படிங்கிறது கிறிஸ்து கிட்ட இல்லவே இல்லை. என்ன பார்த்து எப்படி சொல்லுவீங்க, என்ன பார்த்து எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனதுல இல்லாதபடி அவர் ஊழிய காலம் எல்லாம் ஒரு பக்கம் அவரை பின்பற்றின கூட்டம், இன்னொரு பக்கம் அவரை வெறுத்த கூட்டம். ஆனா அவர் வெறுத்த கூட்டத்தை அவர் அத பெருசாவே பார்க்கல. அவங்களையும் அவர் வெளியரங்கமா கடிந்து கொண்டா கூட அவங்களையும் அவர் ஆழ் மனதுல நேசித்துட்டு தான் இருந்தாரு. அவர் எங்கேயுமே வெறுப்பையும் பகையையும் காட்டல. அப்போ இப்படி நாமும் அவர் எப்படி நிலத்துல விழுந்து அந்த அந்த சுயம் அவருக்குள்ள மரித்து போயிருந்ததோ, இப்போ இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தோ இதே சுபாவங்கள் தான் வெளிப்பட வேண்டும். இந்த சுபாவம், ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது, பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ பொல்லாங்கன் எப்போ நம்மளை தொட முடியாது? அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கை தான் நானும் வாழ்வேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது
நம்ம என்ன செய்யறோம்? சமாதானத்துக்குள்ளேயோ இளைப்பாறுதலுக்குள்ளேயோ நம்ம கடந்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம யாரு, நான் யாரு, என்ன எப்படி சொல்லிட்டாங்களே. அப்போ இந்த எண்ணங்கள் இது எங்க இருந்து வரல? பரத்திலிருந்து வரல. பரத்திலிருந்து வருகிறது எப்படி இருக்குமா? சமாதானமும் இணக்கம் உள்ளதா இருக்குமா? இதெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்க இருந்து வருது? பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறது. யாக்கோபுல நீங்க வாசிச்சு பாருங்க. பகை, விரோதம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் டிமானிக்னு சொல்லி கொடுத்திருக்கு. அப்போ அந்த பேய்த்தனத்துக்கு உண்டான காரியங்களை நம்ம சிந்தித்து நடக்கும்போது அது எதற்கு நேராய் கொண்டு போகிறது? மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. மரணம்னா பிசிக்கல் டெத்த நான் சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம 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 தடுமாறிட்டு இருக்கிறோம், அந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் ஏதோ ஒரு வகையில அந்த பேய்த்தனத்துக்கு உண்டான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். அது வழியாதான் அவன் என்ன செய்யறான்? உள்ள வர்றான். மனுஷனை போல சிந்திக்கிற சிந்தனைகள். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அப்ப அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்தொடர்ந்து போனோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம், எப்பொழுதும் சமாதானத்துக்குள்ளேயும் இளைப்பாறுதலுக்குள்ளேயும் இருக்க முடியும். இந்த உலகம் சொல்லுகிற காரியங்கள் எதுவும் நமக்கு உள்ள என்ன செய்யாது? போகாது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை என்ன செய்கிறாராம்? தாழ்த்துகிறார். அங்க சொல்ல அந்த 5வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இன்னைக்கு நமக்குள்ள என்ன சிந்தை இருக்குது? அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், அவருடைய லைக்னஸே என்னதுதான்? தேவன். ஆனா தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் தன்னை வெறுமையாக்கி தான் இந்த பூமிக்கு வர்றாரு. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆதாம போல அவனுடைய சாயல்ல தான் அவர் என்ன செய்யறாரு? வருகிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்போ மரண பரியந்தம் அவர் யாருக்கு கீழ்ப்படுகிறாராம்? பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படுகிறாராம். இன்னைக்கு அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் ஜீவனும் சமாதானமும் இருக்கும். இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு வரும்போது, அதாவது நீங்க அதை அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை சொல்லியிருக்க அப்படிலாம் இல்ல. சிம்பிளா அவருடைய வார்த்தைய அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறது. அவர் சொல்றாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்பா நீ ஏன் நிழல்ல இருக்கிற? இதை எந்த அளவுக்கு லிட்ரலா அந்த வார்த்தைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன், அந்த வார்த்தையின்படி செய்கிறவன், இவன் தான் யாரு? அவருடைய உண்மையான குடும்பத்தின் நபர்கள். இவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறார்கள். என் வார்த்தையின்படி கேட்டு என் வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும், அவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறார்கள். They belong to his family. அவங்கதான் அவருடைய உண்மையான குடும்பம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய குடும்பத்தின் நபர்கள் தான்.
இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அப்போ அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது அங்க ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அந்த ஆதலால் அவர் கீழ்ப்படியும் போது அங்க பெரிய உயர்வு அவருடைய நாமத்திற்கே கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிதாவானவர் நம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இன்றைக்கு என்ன இடங்கள்லாம் நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத இடத்துலதான் நம்ம சந்தோஷத்துல குறைவு வரும், நமக்கு சமாதானத்துல குறைவு வரும், நமக்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தரணும்னு அவர் அன்புல அவர் விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம என்ன செஞ்சோமா, எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து அவர் தன்னைத்தாமே அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி வந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினபடியினால இன்றைக்கு ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாமும் அதே போல அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம மூலமாய் இந்த முழு மனுக்குலத்துக்கும் மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இன்னைக்கு எப்பவுமே நம்ம ஃபிளஷ்லயே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, மாம்சத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம வரவே முடியாது. நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேற முடியாது. நம்மை குறித்து பெரிய 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 திட்டங்களை எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எப்ப பார்த்தாலும் மனுஷங்களை பத்தியே சிந்தனை, நம்ம குடும்பத்துல இருக்கிற காரியங்களை குறிச்சே சிந்தனை. இதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், நேர்த்தியாய் அவர் சரி செய்வார். நம்ம வாழ்க்கை அவரை மாத்திரம் பார்த்து அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறது தான் நமக்கு தேவன் நியமித்திருக்கிற ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு ஒருவன் ஒருத்தன் என்னை நேசிக்கிறான், என்கிட்ட அன்பா இருக்கிறான் தான் அவன் என் வார்த்தைகளை கை கொள்ளுவான். அவன் மேல என் பிதாவும் அன்பாய் இருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். இன்னைக்கு அவருடைய பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி வேற எந்தெந்த சத்தத்துக்கு எல்லாமோ செவி கொடுத்து இதையெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள ஏத்தி அவர் சத்தத்துக்கு செவி கொடாமல் உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இது நம்ம இருதயத்தை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறபடியினால இந்த பிதா நம்ம நேசிக்கிறதையும் கிறிஸ்து நம்மளை எப்படி அளவு கடந்து நேசிக்கிற இந்த அன்பையும் உணராத இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு உலக அன்புக்காக நம்ம எவ்வளவு ஓடிட்டு இருக்கிறோம். இந்த அன்பை உணர்ந்தோம்னா இந்த உலகத்தின் அன்பு அது நம்மை தேடி வரும். இந்த அன்பை நம்ம ஃபீல் பண்ணாத வரைக்கும் உலகத்துல இந்த அன்பை தேடிட்டே இருப்போம். என் அப்பா யாரு, என் அப்பா எவ்வளவு பெரியவர், என் அப்பா என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார். இதுதான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீ எனக்கு பிள்ளை, கான்ஸ்டன்டா அவர் சத்தம் நமக்குள்ள தொனிச்சுட்டே இருக்குது. இந்த உலகத்துல யாரு மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு பிள்ளை, நான் என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, மாம்ச சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காத, மனுஷர் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்காத, வீணான பேச்சுகளுக்கு கட்டுக்கதைகளுக்கு நீ விலகிரு, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஏன் இதெல்லாம்
வேதத்துல ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் இந்த காரியங்களை குறித்து பேசிட்டே இருக்கிறாருன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணும், நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கணும். ஏன் சந்தோஷம் உங்கள நிலைச்சிருக்கும்படிக்கும், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்குதான் இதை நான் சொல்றேன். அவர் கீழ்ப்படிங்கன்னு அத நம்மள ஒரு ஒரு கட்டளையா ஒரு ஒரு அத ஒரு நம்மளுக்கு இதா சொல்லல. அவர் அன்புல அந்த காரியத்தை நம்ம கிட்ட சொல்றாரு. இந்த அன்பை நம்ம உணர்ந்தோம்னா, அதாவது நம்ம யாருக்கு பொதுவா ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, அவங்க வார்த்தைக்கு நம்ம யார் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்னா, அவங்க அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, அவங்க சொன்ன உடனே அந்த காரியத்தை நம்ம செய்வோம். இந்த அன்பை உணராதபடி இருக்கிறவங்க, இப்போ அந்த அந்த நபர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க, இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது அன்புல சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என் மேல ரொம்ப நேசிக்கிறாங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, என்னை நேசிக்கிறபடினாலதான் இதை சொல்றாங்க அப்படிங்கிற அந்த அன்பை உணர்ந்திருந்தோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இந்த அன்பை உணராதவர்கள் தான் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அததான் என் அன்புல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க என் வார்த்தைகளை கை கொள்ளுவீர்கள். அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புங்கிறத நம்ம தியானித்து கொண்டே இருக்க 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 இருக்கதான் அவரை பெருசா பார்ப்போம், அவர் வார்த்தைய பெருசா பார்ப்போம். அந்த சூழ்நிலைகளை ஒரு நாள் நம்ம பெரிதாய் பார்க்க மாட்டோம். அந்த அன்புக்குள்ளேயே நம்ம சோக்காகி நம்ம மூழ்கி நம்ம இருக்கும்போது அவர் எந்த வார்த்தைய சொன்னாலும் அத அப்படியே நம்ம என்ன செய்வோம், செவி கொடுப்போம், அதற்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிவோம். இன்றைக்கு அவர் நமக்கு முன்மாதிரியே என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டு போயிருக்கிறார். நான் என் பிதா கூடயே இருக்கிறேன், என் அப்பா என்னை என்ன செய்யல, தனியா இருக்க விடல. அவர் எப்படி அந்த பிதாவினுடைய அன்பை அவர் உணர்ந்து கொண்டே இருந்தார், அந்த பிரசன்ஸ்ல இருந்தார். அததான் எப்படி அவர் அவர் அந்த அன்புல நிலைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சில வசனங்கள் மூலம் நம்ம தியானித்து பார்க்கும் போது தெரியும். ஐயோ என்னால கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க அந்த அந்த இடத்துக்கு உங்க மனதுல குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க போக வேண்டியதில்லை. ஏன்னா நம் தகப்பன் அன்புள்ள தகப்பன், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற நமக்கு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் எப்படி அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்க மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது அங்கே பிதாவானவருடைய சத்தம் கேக்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார், நீ என்னுடைய நேசகுமாரன். அடுத்ததா அங்க மறுரூபம் மலையில பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு அங்க மறுரூபம் ஆகும்போது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். பிதா சொல்றாரு, இயேசு சொன்ன வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள். அங்க யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனத்துல சொல்றாரு, நான் தனியாவே இருக்கல, என் அப்பா என்னைய தனியாவே இருக்க விடல. இதை எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் இத நம்ம இருதயத்துல ஆழமா நம்ம சொல்லி நம்ம பதித்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். என் அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலை எனக்கு பெருசு இல்ல, இந்த மனிதனுடைய வார்த்தை எனக்கு பெருசு இல்ல, இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஏன்னா அத்தனை வல்லமை நிறைந்த தகப்பன், அத்தனை அன்பு நிறைந்த தகப்பன் நீங்க என் கூட இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லாமே எனக்கு நன்மைக்கு எதுவாக முடியும். அங்க யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம், அத வாசிக்கிறேன். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ அவர் அன்பை அவர் உணர்ந்து அவருக்கு என்ன சித்தமோ அவருக்கு என்ன பிரியமோ அதைத்தான் செய்கிறார்.
அதை செய்கிறபடினால் நான் தனியாவே இல்லை. ஏன்னா அந்த பிரசன்ஸ் அவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படுகிறபடினால அந்த பிரசன்ஸ் அவர் கான்ஸ்டன்டா ஃபீல் பண்றாரு. அப்போ இன்றைக்கு அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? ஒன்னே ஒண்ணுதான், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், வைராக்கியம் இது உங்களை விட்டு நீங்க கடவது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம். நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிள்ளைகளை குறிச்சு கவலை, நம்முடைய பாதுகாப்பை குறிச்சு கவலை, திருமணமாகாத பிள்ளைகள்னா திருமணத்தை குறிச்சு கவலை, இல்ல திருமணமான பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு கவலை, இல்ல பினான்ஸ குறிச்சு கவலை, இல்ல குடும்ப சூழ்நிலைகள்ல நபர்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஒருமனம் இல்லைன்னு கவலை. இது எல்லாமே டோட்டலா அற்புதத்தை பெறுகிற இடம் என்ன அப்படின்னா, அவருடைய அன்பை உணர்ந்து மாம்ச எண்ணங்களுக்கு கீழ் இடம் கொடுக்காம ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்கும் போது, இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தன்னால வந்து சேரும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம இதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இது இல்ல, அது இல்ல. ஆனா கூட அவர் அன்புள்ள தகப்பனா இருக்கிறபடினால நமக்கு தரதான் செய்யறாரு. ஆனா இந்த இடத்துக்கு மேலான ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புற இந்த இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்து கழுகுகளை போல நம்ம என்ன செய்யணும்? உயர எழும்பணும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நம்ம நாடணும். இந்த மேலானவைகளை நம்ம கண்கள் பார்க்க 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 இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அழகா நடக்கும். நீங்க ஜெபிக்கவே வேண்டாம், இந்த காரியங்கள் அது உங்களுக்கு தானாய் நடக்கும். மணிக்கணக்கா அழுது புரண்டு உபவாசித்து ஜெபிக்கிற காரியங்கள், நீங்க இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா நீங்க சாட்சிகள் இதுல எழும்பும். என் அப்பா என்ன வாக்கு கொடுத்திருக்கிற, இன்னைக்கு இதெல்லாம் குறிச்சு ஏன் கவலை வருது? அவருடைய வாக்கு தத்தங்கள் அத்தனை இருக்கு. அத குறித்ததான விசுவாசம் நம்ம இருதயத்துல இல்ல. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஏற்ற துணையா கொடுத்தார். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் முடியல, இன்னும் வயசாயிட்டு போகுது, இன்னும் கவலை. ஏன்னா இந்த வார்த்தையின் மேல விசுவாசம் இல்ல. என் அப்பா ஏற்ற துணையை கொடுப்பார். அதையே ஆராய்ந்து அதையே கவலைப்பட்டுட்டு பிள்ளைய குறிச்சு கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மேல அப்படியே நம்பிக்கை, நிச்சயமா உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை இல்லாதபடி, ஐயோ இப்படி இருக்கே, இது எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காதா இப்படின்னு லாஜிக்கலாவே நம்ம திங்க் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இந்த ஒரு வார்த்தை, இந்த சுயம், அங்க பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தினம்தோறும் தன் சுயத்துக்கு அவர் மரித்து கொண்டிருக்கிறார். இந்த சுயத்துக்கு மறைச்சிட்டோம் அப்படின்னா யாரு என்ன பேசினாலும் அது உள்ளேயே போகாது. அவங்க அறியாம பேசுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வந்துரும். அப்போ இந்த பிதாவானவருடைய அன்பை இயேசு கிறிஸ்து எப்படி உணர்ந்தார்னா, அந்த கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப், எப்பவும் அவரோடு கூட இருக்கிற உறவு, அவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறபடியினால, அடுத்தது ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த ஆவியானவர் கான்ஸ்டன்டா
இயேசு கிறிஸ்துக்கு ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், பிதாவின் அன்பை குறித்து. அடுத்ததா அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஜெபங்களின் பதில்கள் மூலம் அவர் பிதா தன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். என் அப்பா, நீங்க எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் என் ஜெபம் எல்லாத்துக்கும் நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்க. இதை உணர்ந்தபடியினாலதான் அவர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். இன்னைக்கும் நம்ம ஜெபங்கள் எத்தனை ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனா கூட இன்னும் அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமே. இந்த அவர் சத்தத்துக்கு எந்த இடங்கள்லாம் நம்ம கீழ்ப்படியலையோ அந்த இடத்துலதான் நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம், சந்தோஷத்தை இழந்து போகிறோம், இளைப்பாறுதல் இல்ல. அவர் அப்பா, அவர் நம்ம அத்தனை ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார்னா, நம்ம மற்றவர்களை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து, மாம்ச எண்ணம், பகை, வைராக்கியம், அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை இப்படி பாக்குறாங்க, இந்த எண்ணம்லாம் டோட்டலா நம்மளை விட்டு போயிரும். என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவர் சொல்றாரு, என் அப்பா உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே அளவுலதான் நான் உங்களை நேசிக்கிறேன், என் அன்புல நீங்க நிலைச்சிருங்க. அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறதுனா என்ன? அவர் கற்பனை கை கொள்ளுவது, அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி பார்க்கிறோம். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது என் நுகம் மெதுவாயும் அது எப்படி இருக்கா, லகுவாயும் இருக்குது. நான் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்லல, என் அன்புல நிலைச்சிருந்து என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. நான் உங்களுக்கு அப்பா, அப்பா அப்பா எப்படி நேசிக்கிறாரோ, பிதா எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் நானும் உங்களை நேசிக்கிறேன். அங்க அவ்வளவு மிகுதியான ஒரு சஃபரிங் அவருக்கு வருது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்ப கூட பலத்த சத்தத்தோட ஆவியினோட அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். என் அப்பா என்ன நேசிக்கிறபடியினால நான் என்ன செய்கிறேன், என் ஜீவனை அங்க கொடுக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இதுல ஆங்கிலத்துல அழகா இருக்கு, therefore my father loves me because I lay down my life that I may take it again. என் பிதா என்னல என்ன செய்யறாரு, அன்பாய் இருக்கிறார். நான் என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் அன்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, உணர்ந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்மள ஜீவனெல்லாம் அவர் கொடுக்க சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நீ எப்பொழுதும் இளைப்பாறுதல்ல இருப்ப, நீ இந்த இடத்துக்கு வரும்போது உன் வாழ்க்கை எப்பவும் ஜீவனுக்குள்ள, ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல உன் குடும்பம் இருக்கும், நீ ஒன்றிலையும் நீ குறைவுபட மாட்ட. அந்த யாக்கோபு 1வது அதிகாரம் நினைக்கிறேன், 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில குறை இருக்கு. என்னெல்லாம் குறை இருக்கோ, எதுலெல்லாம் பூரணரா நம்ம இல்லையோ அங்க எல்லா பகுதிகள்லயும் என்ன இல்ல, பொறுமை இல்ல. அங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். நமக்கு ஃபெய்த்ல டெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அது எதை உண்டாக்குதான், பொறுமையை உண்டாக்குது. இந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில நிறைவை கொண்டு வருகிறது, பூரணத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த பொறுமைக்கு உள்ள நம்ம ஒவ்வொருவரும் வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அவருடைய அன்பை உணர முடியும்?
அந்த 1 யோவான் 3:1 பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நீ அப்பா இந்த உலகத்தை அதாவது அதாவது நிறைய சத்தியங்களை கேட்கிறோம், இது கேட்கணும் அதை கேட்கணும், எவ்வளவோ கேட்டுட்டே தான் இருக்கோம். அதாவது நாலேஜ் அறிவு பெருத்துக்கிட்டு இருக்கே தவிர நம்ம இருதயத்துல இன்னும் அதை வாழல. அப்போ சொல்றாரு, அப்பா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். எவ்வளவு அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசு. அப்போ தேவனுக்கு பிள்ளைன்னா நம்மளை எதுலையாவது அவர் விடுவாரா? நம்ம எதுலையாவது அவர் நமக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? ஒரு நிமிஷம். அப்போ இந்த அன்பை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் அவர் எப்படி இவர் என்னுடைய நேசகுமாரன்னு வானத்துல இருந்து சத்தம் வந்துச்சோ, இன்னைக்கு வானத்துல இருந்து சத்தம் வரல. ரோமர் 8:16 பார்க்கிறோம், ஆவியானவர் தாமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியிலிருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை என்னைக்கு நம்ம ரியலா உணர்கிறோமோ, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ தேவனுக்கு பிள்ளை, நீ தேவனுக்கு பிள்ளை, நீ தேவனுக்கு பிள்ளை அப்படிங்கிறத ஆவியானவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த உலகத்தின் அன்புக்கு நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது நம்மளை கைவிட்டுட்டே தான் இருக்கும். அவருடைய அன்புல நிலைச்சிருக்கும் போது இது எல்லாம், அதுதான் வசனம் சொல்லுது, ஒருவன் என் நிமித்தம் குடும்பத்தையாவது பிள்ளைகளையாவது எதை விட்டாலும் 100 மடங்கு இம்மையிலையும் மறுமையிலையும் பலன். அப்ப அது என்னது? விடுறதுன்னா அவங்கள விட்டுட்டு எங்கேயோ வெளியே போறது இல்ல. அந்த அந்த அவங்கள சார்ந்து நீங்க வாழ்கிற வாழ்க்கை அதுவே ஒரு சாபமாய் நம்ம பார்க்கிறோம். மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு சாபத்தை கிறிஸ்து தன் மேல ஏற்றுக்கொண்டார். ஆனா மாம்சமானதை, மனிதர்களுடைய அன்பு, மனிதர்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு, இதுதான் ஏவாளுக்கு அன்றைக்கு என்னவா இருந்தது? சாபமா இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல வாழக்கூடாதுன்னு தேவன் விரும்புறாரு. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்க பெற்றவர்கள். அப்போ அதை விட்டுட்டு அவர் யாரு, அவருக்கு பிள்ளைனா, இந்த உண்மையில நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் தானாய் சரியாகும். ஒருவன் என்னை நேசிப்பான்னா அந்த நம்ம ஏற்கனவே முதல்ல வாசிச்ச வசனம் தான், யோவான் 14:23. அதுல இயேசு சொல்றாரு, அதாவது முதல்ல இயேசு எப்படி பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரா இருந்தாரு அப்படின்னா, அவர் எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய பிதாவினுடைய அன்பை உணர்ந்தாரு, பிதாவினுடைய சத்தத்தை கேட்டாரு, கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப்ல இருந்தாரு. அவருக்கு கிடைத்த ஜெபங்களின் பதில்கள் வழியா தன்னை பிதா எப்பொழுது நேசிக்கிறாருங்கிறத அறிந்திருந்தாரு. இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம எப்படி அவர் நேசிக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா, முதலாவது ஆவியானவர் நமக்குள்ள ஒரு சத்தத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. நீ தேவனுக்கு பிள்ளை, இந்த உலகத்தை படைத்தவருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளை அப்படின்னு அவர் நம்ம ஆவியில சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அடுத்ததா 23வது யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ கான்ஸ்டன்டா அந்த அவேர்னஸ்ல நம்ம இருந்துட்டே இருக்கும்போது அந்த அன்புல உணர 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 ஃபீல் பண்ணும் போதுதான், இத மூளை அளவுல கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. அதை உணர்கிறவர்கள் அவர் வார்த்தைக்கு என்ன செய்வாங்க? செவி கொடுக்க முடியும். அப்போ ரோமர் 5:5 பார்க்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்துல என்ன செஞ்சிருக்கான்? ஊற்றப்பட்டிருக்கு. அவருடைய அன்பு
எப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும்படியாய் அந்த ஆவியா, அந்த தேவ அன்பை நம்முடைய ஆவியில ஊற்றப்பட்டிருக்கான். அதுதான் சத்தியம். அத ஃபீல் பண்ணணும். அப்ப அந்த தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்புங்கிறது நம்ம ஆவிக்குள்ள நம்ம போனாதான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஆவியில இருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சாதான் அந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம உணர முடியும். இந்த ஆவியிலேயே சிந்திக்காம மாம்சத்திலேயே ஆத்துமாவிலேயே சிந்திச்சு 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 வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்முடைய பல ஜபங்களுக்கு பதில் வரல. ஏன்னா ஒரு பக்கம் ஜோம் பண்றோம், இன்னொரு பக்கம் மாம்ச எண்ணம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நேற்று நைட்டு எனக்கு ஒரு அது அது எதுக்காக அந்த ஒரு பிக்சர் வந்ததுன்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு பாத்திரம் நிறைய சோறு இருக்கு, சாப்பாடு இருக்கு, அதுல நல்ல ஒரு பழம், வாழைப்பழம் மாதிரி இருக்கு, அதுவும் இருக்கு. இது நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உணவு, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உணவு. அதுல உட்கார்ந்து ஒரு காக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளாதபடி அத என்ன செய்து அந்த ஆசீர்வாதத்தை அது திருடிக்கிட்டே இருக்கு. இது ஒருவேளை நான் நினைக்கிறேன், இன்னைக்கு நம்ம இந்த மெசேஜுக்கு சம்பந்தப்பட்டதா இது எனக்கு இப்ப நான் என்னுடைய ஆவியில நான் ஃபீல் பண்றேன். நமக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இந்த ஆசீர்வாதங்களை இந்த மாம்சம் என்கிற இந்த காகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? தின்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி. நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. மாம்சம் எதெல்லாம்? கலாத்தியர் 5, ரோமர் 1, எபேசியர் 4. இதுல நம்ம சரியாகும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் அங்க அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 16:27 அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினாலே பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அதுக்கு முந்தின வசனம், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அவரை நேசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கிறது. அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து அவரை நேசிக்கும் பொழுது நம்ம ஜெபங்களுக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இன்றைக்கு அவருடைய அன்பை, நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், இன்னைக்கு இந்த உலகத்துல எதுவும் எனக்கு பெருசு இல்ல, எந்த உறவின் அன்பும் எனக்கு பெரிதில்ல, என்னை எல்லாத்த விட எனக்காக ஜீவனை கொடுத்த ஒருவருடைய அன்பு என் மேல எப்பொழுதும் இருக்கிறது. இந்த அன்பை நம்ம இருதயத்துல உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஜெயமுள்ளதா இருக்கும். இத கேட்கறது மாத்திரம் இல்ல, என் வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார்கள். வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவர் வார்த்தைய அப்படியே கேட்டு அதன்படி செயல்படுவாங்க. அவர் இன்னைக்கு நம்ம மிகுந்த அவர் நம்ம மேல இருக்கிற அன்புனாலதான் இந்த மெசேஜ நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய ஆவியில ஃபீல் பண்றேன். ஏன்னா பல பேர் இதுல ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் அவருடைய அன்ப ஆழமாய் அறியல. ஒரு ஜெபத்தை தினந்தோறும் செய்யுங்க. எபேசியர் 3 அப்பா, உங்க அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நாங்க அறிந்து உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க யாருன்னு நாங்க அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. நாங்க இன்னும் மாம்சத்துல வாழ விரும்பல. உங்க நிலைமைய அப்படியே நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறித்து நீங்க அத விண்ணப்பம் பண்ண வேண்டியதே இல்ல. இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஆசீர்வாதத்தை சுரண்டி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், அது எந்த பறவைகளை போல அது என்ன செய்யுது? அந்த விதைக்கும் போதே
அந்த காகம், அந்த பறவைகள் வந்து பட்சித்து போடுதான். அந்த பறவைகள் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு? உலகத்தின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த காகம் போல அந்த வார்த்தையை அவங்க இருதயத்துல இருந்து உடனே எடுத்து போட்டுறான். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறதற்கு தடையா இருக்குது. என் வார்த்தைகளின்படி கேட்டு, என் வார்த்தைகளின்படி செய்கிறவங்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம வாழ்க்கையில ஒன்றிலும் குறைவு இருக்காது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது உங்களில் பூரண கிரியை செய்ய கடவது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்க இருதயத்துல நான் ஜெபிக்கிறேன். உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தை கிரியை செய்யணும். நம்ம எல்லாரும் இத பேசுற நானும் கூட மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடாதபடி அவரை மாத்திரம், அவருடைய அன்பை மாத்திரம் பெரிதா பார்த்து, இந்த உலகத்தின் அன்பு இல்ல, அது மாறும். ஆனா அவருடைய அன்பு ஒரு காலம் மாறாது. அவருக்கு பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். மேலான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக, அன்பின் நிமித்தம் நீங்க எங்க கூட பேசுற இந்த வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மரண பரியந்தம் நீங்க கீழ்ப்படிந்தவரா இருந்து பிதாவின் அன்பை உணர்ந்து எங்களுக்காக மேலான ஒரு ரட்சிப்பை நீங்க கொடுத்தீங்கப்பா. இன்றைக்கோ நாங்களும் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது இந்த பூமியில அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் நீர் வைக்க முடியும் என்பதுதான் உங்களுடைய அழைப்பின் திட்டமாய் எங்க மேல இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. மரண பரியந்தம் நாங்களும் உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. உங்க அன்பை நாங்க ஆழமாய் அறிந்து உணர எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த தேவ அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்புல இருந்து நாங்க மற்றவர்களை பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க பலத்தினால முடியாது, எங்க மாம்சத்தினால முடியாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு வேதம் சொல்லுதுப்பா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்னு வேதம் சொல்லுதுப்பா. நாங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இனி செயல்படாதபடி ஆவிக்கு உட்பட்டவர்கள் அப்பா, அவங்களுடைய வாழ்க்கை எப்பவும் அது ஜீவன்லயும் சமாதானத்திலையும் இருக்கும்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் ஆவிக்குட்பட்டவர்களா இருந்து இந்த பூமியில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உண்மை நாங்கள் பிரதிபலிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.